ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆப்பில் வந்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமுக்கும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் சரி, நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லைவ் கிளாஸஸ், அது போக நான் சொல்லக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே நம்ம ஆப்பில் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் சிபிடி 1ம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிபிடி 2ல் பார்ட் ஏயும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒரு நல்ல ஸ்கோர்லேயே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏஎல்பி எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஎல்பியில் டோட்டலாக வந்து 75 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 75 கொஷினில் மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் டெய்லி லைவில் வரக்கூடிய கொஷின்ஸு, அதாவது லைவ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரை உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வரை மார்னிங் 5:30க்கு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 6:30க்கு வந்து நம்ம வந்து லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் அதெல்லாம் கூட லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே ரெக்கார்டட் கிளாஸஸாக உங்களுக்கு சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்தாச்சு. உங்களுக்கு பேசிக் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டே 1ல் ஒரு 20 கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அன்னைக்கே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வந்து ஒரு 6:30க்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6:30க்கு லைவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கொஷின் வந்து ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெலகிராம் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் உங்களை மாதிரி யாரெல்லாம் கோர்ஸில் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்து நான் 20 கொஷின் கொடுத்துருவேன் இல்லையா? இந்த 20 கொஷின் நான் மேக்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 25 மினிட்ஸ் வரைக்கும் டைம் வந்து எடுத்துக்கலாம். எதுக்காக 25 மினிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பிகினர் எல்லாருமே இருப்பீங்க இதில். ஓகே, ஸோ இது வந்து 25 மினிட்ஸுக்குள்ளே எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும். ஓகே, ஸோ லைவ் கிளாஸில் ஃபஸ்ட்டு 20 கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து ஒரு 20 கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் மேக்ஸில். அந்த அதுக்கான டைம் வந்து 25 மினிட்ஸ். ஸோ நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ ஸோ அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடணும். நான் அந்த 25 கொஷினில் இந்த 20 கொஷினில் ஒரு 18 கொஷின் சால்வ் பண்ணேன், ஒரு 15 கொஷின் சால்வ் பண்ணேன், ஒரு 20 மினிட்ஸில் சால்வ் பண்ணேன், இல்லை எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகிருச்சு, 45 மினிட்ஸ் ஆகிருச்சுன்னு நீங்கள் குரூப்பில் எவ்வளோ டைமில் சால்வ் பண்ணீங்களோ அதை வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதுக்காக போஸ்ட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 20 கொஷினை 15 மினிட்ஸில் சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும்? நாம தான் ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கோம், நாம நம்மளோட ஸ்பீடை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது தோணும். ஓகேவா? ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வரும். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் கண்டினியூஸாக நம்ம லைவை கொடுத்துட்டு அப்படியே ஹோம்ஒர்க் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களோட சால்வ் பண்ணக்கூடிய டைமிங் வந்து கம்மியாகும். ஆரம்பத்தில் ஒரு 40 மினிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 மினிட்ஸ் வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஆகும், 35 மினிட்ஸ் ஒரு 30 ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 20 கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் எடுப்பீங்க. சம்டைம்ஸ் 20 கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளேயே 20 கொஷின் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷினை மினிமம் டைமில் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ லைவ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டே 1ல் என்ன இருக்குன்னா மேக்ஸு. ஓகே, நான் சொல்லிட்டேன் 20 கொஷின் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம், 20 கொஷின் ஹோம்ஒர்க் கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்ல அடுத்து 2வது நாள் வரும்போது ரீசனிங் இருக்கும். ரீசனிங் வந்து அதே மாதிரி ஒரு 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் இருக்கும். ரீசனிங்க்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் தான். ஏன்னா ரீசனிங்கிறது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய ரீசனிங் கொஷின் இருக்கும். இப்போ 3வது நாள் வர போகிறீங்க. 3வது நாள் வந்து சயின்ஸு. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 30 கொஷின் வரைக்கும் கிளாஸ்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு 30 கொஷின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த 30 கொஷின் நம்ம கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதோட பிடிஎஃபை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த பிடிஎஃபை கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ் லைவ் டிஸ்கஸ் பண்ணும்போதும் இந்த 30 கொஷின்லேருந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டே 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் இதே மாதிரி ஒரு 30 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து வெறும் நம்ம கொஷினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கிளிக் பண்ணி விட்டு போகிற மாதிரி இருக்காது. ஒரு கொஷின் இருக்குன்னா அதை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை சுற்றி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வருமோ அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா
அந்த கொஷினுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ இது எல்லாமே நாம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 20 கொஷின் ஹோம்ஒர்க் இருக்கும். ரீசனிங்கில் டே 2ல் 20 கொஷின், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் 20 கொஷின் இருக்கும். சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் வரும்போது டே 3 அண்ட் டே 4ல் பார்த்தீங்கன்னா 30 கொஷின், சயின்ஸில் 30 கொஷின் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த 30 கொஷின் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கே அந்த 30 கொஷின் படிக்க போகிறீங்க. அடுத்த நாள் ஜென்ரல் அவேர்னஸ்னா ஒரு நாள் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லா கொஷினுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வளவலன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்காக தான் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் ரெக்கார்டர் கிளாஸ்லேயே கொடுத்தாச்சு. ஸோ இந்த லைவ் கிளாஸில் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு, உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க எல்லாத்தையுமே ஒரு இதாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றது தான் இந்த லைவ் கிளாஸ். ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸோட டைம் வந்து மார்னிங் 5:30. ஓகே, ஸோ நீங்கள் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டாக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு 65 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த 65 வீடியோஸ் ப்ளஸ் அது கூட ரிவிஷன் கிளாஸஸ் ஒரு 25 வீடியோஸ் இருக்கும். இது ரெண்டையும் நல்லா பார்த்துட்டு அது போக டெய்லி வரக்கூடிய லைவ் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். கண்டிப்பாக உங்களால் CBT 1லையும் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அதே மாதிரி CBT 2ல் பார்ட் ஏலையும் ரொம்ப நல்ல ஸ்கோர் வாங்கி கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ CBT 1 கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் மேக்ஸ்லையும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம், ரீசனிங்லையும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். டெய்லி இருக்கக்கூடிய லைவ் கிளாஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த லைவ் கிளாஸ் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 85 வீடியோஸ் கிட்ட வரும். டோட்டலாக ஒரு 85 இல்லைனா ஒரு 90 வீடியோஸ் கிட்ட வரும். ஓகே, ஸோ இந்த 90 வீடியோஸு ப்ளஸ் லைவ் கிளாஸில் டெய்லி ப்ராக்டிஸு, லைவ் கிளாஸில் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். CBT 1 ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் பற்றின ஒரு பதட்டமே இருக்காது. இங்கே லைவ் கிளாஸு ப்ளஸ் நம்ம ரெக்கார்டர் கிளாஸஸில் இருக்கக்கூடியது இது ரெண்டையும் பார்த்துட்டு சைடில் நீங்கள் டெஸ்ட் போட்டால் போதுமானது. ஈஸியாக ALP எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து RPF-க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க, குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரயில்வேலேருந்து நாம் ஒரு ரயில்வே அந்த எக்ஸாமுக்கான கேலண்டரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எஸ்டர்டே வீடியோவில் சொன்னேன். ஸோ இன்னொரு 1 வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வேலேருந்து ஒரு கேலண்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ நீங்கள் இப்போவே படிச்சிங்கன்னா தான் அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போக முடியும். ரயில்வே தான் உங்களோட கோலாக இருக்குது, SSC தான் உங்களோட கோலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு நாள் மட்டும் லைவ் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம அதான் லைவ் தான் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிருமே, ரெக்கார்டர் கிளாஸஸில் பார்த்துக்கலாம், லைவ் அட்டன் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. டெய்லியும் லைவ் அட்டன் பண்ணணும். லைவில் கொடுக்கக்கூடிய கொஷினை கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடில் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கணும். இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்லையோ 1 இயர்லையோ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும்தான். அந்த கொஷின்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 20 கொஷின் போட்டுடலாம், ரீசனிங்கில் 25 கொஷின், சயின்ஸ்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 20க்கு 18 கொஷின் வரைக்குமே அட்டன் பண்ணலாம். நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதை கரெக்டாக நீங்கள் டெய்லி 30 கொஷின் கொடுக்குறேன் பார்த்தீங்களா சயின்ஸ் கிளாஸ் வரும்போது. அந்த 30 கொஷினில் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸும் இருக்கும், தியரி கொஷின்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு நாள் கொண்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகேல அது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி நான் சொன்ன மாதிரி தான். ஒரு நாள் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஒரு நாள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கும். அதாவது இப்போது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க ஒவ்வொரு மன்னரோட ஆட்சி காலத்துலேயும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே, ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்ட ஸ்டாட்டிக் ஜிகே, அந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு என்னது, ரிவர், டேமு, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனு எல்லாமே நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 கொஷின் தானா, அப்போ ஹோம்ஒர்க் கொஷின் ஒரு 20-40 கொஷின் தானா அப்படின்னு தோணும். ஒரு நாளைக்கு 40 அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸாம் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கொஷின் டிஸ்கஸ் பண்ணலான்னு பாருங்கள். 1 வீக்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். டோட்டலாக நம்ம 1 வீக்கில் மேக்ஸ் கிளாஸ் மட்டுமே ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கிட்ட வரும். ஸோ 120 கொஷின். அதே 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 400 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக மேக்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். 400 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் நிறைய கான்செப்ட் வந்து உள்ள வரும். அதே மாதிரி தான் ரீசனிங்கில் ஒரு 400, ஒரே மாதத்தில் ரீசனிங்கில் 400, மேக்ஸில் 400 டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ்லையும் முக்கியமான 400
400 கொஷின்ஸ் கிட்ட நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்படி மொத்தமாக ஒரு மாதம் முடிவில் நீங்கள் ஒரு டெஸ்ட் போடும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஈஸியாக CBT 1 வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த லைவ் கிளாஸில் எப்படி நெகட்டிவ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய எல்லா கைடன்ஸுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ CBT 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு இந்த பார்ட் ஏலையும் கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஏன்னா இங்கே தான் நாம தான் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறோமே, டெய்லி மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு. அப்போ டெய்லி நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தனியாக CBT 2க்குன்னு எதுவுமே படிக்க வேண்டியதில்லை பார்ட் ஏக்கு. ஏன்னா இங்கே CBT 1ல் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அப்படியே பார்ட் ஏல வரப்போகுது. அப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸு, PDF எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா CBT 2க்கும் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் கிளாஸஸ் கொண்டு போவோம், நம்மளோட இதில் லைவ் கிளாஸஸ் கொண்டு போவோம். அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மட்டும். உங்களோட ட்ரேட் என்ன ட்ரேடோ இது மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். ஓகேவா, ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நமக்கு ALPயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CBT 1 CBT 2 கிளியர் ஆகிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸில் இந்த இது வந்து ALP மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, RPF, குரூப் டி எக்ஸாமு எல்லாத்துக்குமே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகே, எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னா February 1லேருந்து நம்ம வந்து லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ February 1க்கு இன்னொரு 2 days தான் இடையில இருக்குது. ஸோ இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் ஸ்டார்டிங்லேருந்தே லைவ் கிளாஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அது ரெக்கார்டடாக இருக்கும், ஆனால் அந்த ஃப்ளோவில் கரெக்டாக போகணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பேசிக்ஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நம்ம February 1லேருந்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இப்போ ALPக்கான சிலபஸ், ஓவராலாக ரயில்வேல மேக்ஸுக்கான சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். நான் ஏற்கனவே ALPயோட வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷனு, மென்சுரேஷனு, அரித்மெட்டிக், ட்ரிக்னாமெட்ரிக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய இது சிலபஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரீசனிங்கில் வரக்கூடிய சிலபஸ், அனாலஜி, கிளாசிஃபிகேஷனு, டைரக்ஷன். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் வெயிட்டேஜாக போட்டிருக்கேன், ஒவ்வொரு இதுலையும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ரீசனிங்கில் வரக்கூடிய சிலபஸ். அதே மாதிரி சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சயின்ஸில் வரக்கூடியது. அது மாதிரி GKன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாலிட்டி, எக்கனாமி இது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக சிலபஸ். இதை பற்றி நம்ம நிறைய டைமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் மெயினாக வீடியோ மேக் பண்ணது எதுக்காகனா லைவ் கிளாஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களோட எய்ம் வந்து ரயில்வே எக்ஸாம் இல்லை SSC எக்ஸாம் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு லைவை டெய்லி அட்டன் பண்ணுங்கள். லைவில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் வந்து ALPக்கு ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி வந்து CBT 1 வந்து வெறும் லைவ் கிளாஸு ப்ளஸ் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் படித்தா போதும்னு சொன்னேன் இல்லையா. நான் சொன்னது இந்த ஃபோல்டர் தான். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஃபோல்டரே இதுதான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இது வரைக்கும் ரயில்வேல கேட்ட எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து 62 வீடியோஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸு, ரீசனிங்கை ரொம்ப நல்லா படிச்சிங்கன்னா போதும். CBT 1 ப்ளஸ் CBT 2ல் இருக்கக்கூடிய பார்ட் ஏ இது ரெண்டுலையும் ரொம்ப நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் ப்ளஸ் இந்த ரெண்டாவது ஃபோல்டர் ரிவிஷன் கிளாஸு இது ரெண்டையும் நல்லா பார்க்கணும். ப்ளஸ் டெய்லி லைவ் அட்டன் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக ALP எக்ஸாமுக்காக இருக்கட்டும், RPF எக்ஸாமுக்காக இருக்கட்டும் ஈஸியாக ரெடி ஆகிடலாம். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங் சிலபஸ்ங்கும் போது ரயில்வேல எல்லா எக்ஸாமுக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ரயில்வேல இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவை இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் டெய்லியுமே பார்த்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் ALP படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோல்டர் தான். ஓரளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஃபோல்டரை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானது. 85 வீடியோஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 86 வீடியோஸ் இருக்கா. ஸோ இன்னுமே ரிவிஷன் கிளாஸில் உங்களுக்கு வீடியோஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த 86 வீடியோஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது போக அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலை, அல்ஜிப்ராவில் ஒரு கான்செப்டோ இல்லை டைம் அண்ட் ஒர்க்கோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையோ ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலை அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே பேசிக் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே செக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் தனியாக இருக்கும். இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மேலே என்ன சிலபஸ் சொன்னேனோ அந்த சிலபஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்டடாக டீச் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளேயே ரீசனிங்குள்ளே என்னென்ன சிலபஸ் வருமோ அது தான் டீச் பண்ணியிருப்போம். சப்போஸ் இந்த இதில் இந்த 86 வீடியோஸில் ஏதோ ஒரு டாப்பிக்கான கிளாஸ் பார்க்குறீங்க, அந்த வீடியோ அந்த கொஷின் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை ஃபுல்லாக இங்கே வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே,
ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு, எல்லோரும் எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம ரயில்வேல ஒரு RPF எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமும் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னொரு NTPC எக்ஸாமும் கண்டிப்பாக ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 1 வீக்கில் ரயில்வேலேருந்து என்னென்ன வேகன்சி எல்லாம் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு கேலண்டரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரயில்வே தான் உங்களோட ட்ரீம் ஜாபாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, என்ன பண்ணாலும் சரி, இல்லை நிறைய எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு இதில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்மார்ட்டாக படிக்கிறதா இருந்தால், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்மார்ட்டாக படிக்கிறதா இருந்தால் இதை மட்டும் நீங்கள் படிங்க. இந்த 2 ஃபோல்டரையும் நல்லா படிச்சுட்டு ப்ளஸ் நம்ம லைவ் கிளாஸஸை நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் கொஷின்ஸை கரெக்டாக படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் தான் லைவ் கிளாஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்வியூ இருக்கும், கண்டென்ட் இருக்கும். நான் இப்போ காட்டின ஃபோல்டர் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். நான் இப்போ காட்டின எல்லா ஃபோல்டருமே சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். February 1லேருந்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இதில் இருக்கும்னா இந்த லைவ் கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இதில் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு என்னென்ன லைவ் கிளாஸஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நாம் எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா லைவ் கிளாஸில் 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன்னா 20 கொஸ்டின் நான் எடுத்த உடனே நானே சால்வ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸோ ஒரு 20 செகண்ட்ஸோ டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். சப்போஸ் அந்த 20 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணலை, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் போஸ்ட் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த 20 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினை நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் ஓப்பன் ஆகும். அந்த கொஸ்டினுக்கு அகைன் ஒரு 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணலை, கொஞ்சம் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அகைன் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி 20 கொஸ்டினை நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். அப்போது நீங்கள் லைவ் கிளாஸில் இருக்கும்போது, ஒரு லைவ் கிளாஸில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, அதில் ஒரு ரிப்பீட்டடாக எல்லாருமே ஆன்சரை சொல்கிறாங்க, 20 செகண்டில் சால்வ் பண்ணி சொல்கிறாங்க, உங்களால் மட்டும் ஆன்சர் பண்ண முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு நல்ல காம்படிஷன் உருவாகும். நாமளும் அடுத்த டைம் வந்து என்ன பண்ணணும், கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல காம்படிஷன் உருவாகும். அதே சமயம் நாம இன்னும் ஸ்பீடாக வந்து இது பண்ணுவோம். ஒருத்தங்க 20 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்க 15 செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 20 செகண்டில் சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, நாம இன்னும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து அடுத்து இன்னும் கொஸ்டினை வந்து இன்னும் ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும், எல்லாருமே படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் லைவ் கிளாஸஸே கொண்டு வர்றது. இப்போ உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டட் மட்டுமே கொடுத்துடலாம். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் படிங்க, அதில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அதுலேயே எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுலேயே ரிவிஷன் கிளாஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது போகையும் லைவ் கிளாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது. ஒரு கோர்ஸை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா படிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் லைவ்ல இருப்பாங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும், நாம மட்டும் தான் இன்னும் படிக்காமல் இருக்கோம், ஸோ நாம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும். ஓகேவா? ஸோ அதனால அதுக்காக தான் லைவ் கிளாஸ் கொண்டு வர்றது. கண்டிப்பாக கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம லைவ் கொடுத்தாச்சு, அந்த லைவ்லையும் ஒரு காம்படிஷனும் கொண்டு வந்தாச்சு, அதில் ஹோம்ஒர்க் கொஸ்டினும் கொடுத்து இந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த டைம் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லைவ்ல கொண்டு வரக்கூடிய இந்த மெத்தட் வந்து நம்மளோட 10th 12thலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே நம்மளை ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அவங்க நம்மளையே சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இப்படி ரிப்பீட்டடாக நம்ம ரிவிஷன் எடுக்க என்ன பண்ணுவோம், ஆனுவல் எக்ஸாம் ஃபைனலாக எக்ஸாம் எழுத போகும்போது நல்ல ஸ்கோர் வரும். நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டோ ஸ்லிப் டெஸ்ட்டோ அதில் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கிட்டே இருப்போம். கிளாஸில் எல்லாரும் சால்வ் பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக சால்வ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபைனல் எக்ஸாமில் நமக்கு என்ன வந்துடும், ஸ்கோர் அதிகமாக வந்துடும். அப்போது இந்த லைவ் கிளாஸில் என்னதான் நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணாலும் சரி, உங்களை ஒவ்வொரு நாள் டே பை டே அப்படியே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது
ஃபைனலாக உங்களுக்கான எக்ஸாம் வரும்போது அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஎல்பிலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குயிக்காகவே லைவ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறது பற்றி, இல்லை லைவ் கிளாஸோட டைமிங் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9043379345. ஓகேவா? ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு லைவ் கிளாஸுக்கு. ஸோ நீங்கள் மார்னிங் 5:30க்கு எந்திக்கணும். ஓகேவா? ஸோ யார் ஒருத்தங்க அதிகாலையில் எந்திக்காங்களோ அவங்க வந்து அந்த நாளையே வெற்றி கொள்வாங்களாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதிகாலையில் எந்திக்கவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஸோ காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அந்த காலையில் எந்திக்கும் போதே நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையே நம்மளோட எய்முக்காக தான் நம்ம செலவு பண்ணுறோம். அந்த நாளோட ஃபஸ்ட்டு இதையே நம்ம அந்த நேரத்தையே எதுக்கு செலவு பண்ண போகிறோம்? நம்மளோட எய்முக்காக செலவு பண்ண போகிறோம். அப்போ அந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது. லைவ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸும் இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொஷின்ஸும் இருக்கும். லைவ் கிளாஸ்லையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஹோம்ஒர்க் கொஷினும் படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் நம்ம ஆப்பை வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதுலேயே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா லைவ் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் 40 கொஷின் வந்து பெண்டிங்கில் இருந்துடும். அப்புறம் 2வது நாள் சால்வ் பண்ணும்போது 40 80 கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பேர்டனாக இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ லைவ் கிளாஸுக்கு தேவையான எல்லா நோட்ஸு மெட்டீரியல்ஸு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 2 நாளில் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்கனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினாலும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 9043379345. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பிகினர் உள்ள வரீங்கன்னா உங்களுக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளானிங் எல்லாமே நம்ம கோர்ஸ்லேயே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, படிங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரயில்வேலேருந்து ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். எஸ்எஸ்சியிலே கேலண்டர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நமக்கு அடுத்து எம்டிஎஸ், அதுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாமே இருக்குது. ரயில்வேல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏஎல்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு குரூப் டி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ குயிக்காகவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச். நாம வந்து ரீசெண்டாக ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நாம வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்ச்லையும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 600 டெஸ்ட் கிட்ட இருக்கும். இன்னுமே டீம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் சாப்டர்ஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு, படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ டெய்லி படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும். ஓகே. ஸோ ஏஎல்பிக்கான டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி ஃபுல் டெஸ்ட் போட முடியலனாலும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து எடுங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றியும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஏஎல்பி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த 85 வீடியோஸ் இது ஃபுல்லாக பார்க்கணும். ப்ளஸ் டெய்லி லைவ் அட்டன் பண்ணிவிட்டு அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை லைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய 20 கொஷினையும் நல்லா தெளிவாக பார்க்கணும். அது போக கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏஎல்பி எக்ஸாமை உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஆர்பிஎஃப் அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலும் ஸோ ஆர்பிஎஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதே தான் சிலபஸ், இதே மேக்ஸு, இதே ரீசனிங், இதே ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் தான் ஆர்பிஎஃப்க்கும் வரப்போகுது, அதே தான் குரூப் டிக்கும் வரப்போகுது, அதே தான் என்டிபிசிக்கும் வரப்போகுது. ஸோ ரயில்வே எக்ஸாம் எழுதக்கூடிய ரயில்வே தான் உங்களோட ட்ரீமாக இருக்குன்னா ஸோ
இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் வந்து 5:30 எல்லாருமே நினைக்கலாம் 5:30க்கு வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு 5 o'clock வைக்கலாம், ஒரு 3 o'clock வைக்கலாம்பாங்க. ஆனால் ஒரு 2 நாள் தான் ஒரு 3 o'clock அந்த டைம்லாம் எல்லாரால எந்திக்க முடியும். ஓகேவா? ஸோ 5:30ங்கிறது ஒரு கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 தான் நம்ம வந்து லைவ் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 5:30. ஓகே, ஸோ இந்த டைம் கண்டிப்பாக எல்லாரும் எந்திரிச்சு படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லி. ஸோ அப்போ 5:30க்கு லைவ் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 6:30 வரை போகும். நம்ம அந்த 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் போகும். 5:30 to 6:30க்குள்ளே நம்ம வந்து அந்த 20 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா 1 ஹவருக்கு மேலே எல்லாராலையுமே ஒரே இடத்துல உட்கார முடியாது. ஸோ அதுக்காக தான் 1 hour வச்சிருக்கோம். இன்னும் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைவ் கிளாஸோட டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ற லெவலுக்கு வந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து வரணும். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறத ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஒரிஜினல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1499. ஓகே, ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே சேர்த்து, லைவ் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1499 தான். நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 1650 காட்டும். ஸோ இது வந்து சம் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு ஆப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆப்பில் டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பில் தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆப்பில் பே பண்ண வேண்டாம். பே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆப்பில் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். நீங்கள் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 9043379345 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போ காலோ பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜிபே நம்பரோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா அதுக்கான ஃபீஸை வந்து ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஜிபே பண்ண 1 hourல உங்களுக்கு வந்து கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு சாட்டர்டே சண்டே, ஒரு சண்டே டைம்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். மண்டே தான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும். ஸோ மண்டே வந்து அக்சஸ் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே 5 நாட்களில் என்னைக்கு நாளுமே நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க, கோர்ஸோட ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண 1 hourல உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்துடும். வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இது இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. February 1 வந்து லைவ் கிளாஸ். நான் திருப்பி சொல்கிறது எதுக்காகனா, ஒரு February 1 தானே லைவ் வச்சுருக்காங்க, February 10 நாம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ February 10 வரும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோம். டெய்லி வந்து 20 கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு 10 நாளில் 200 கொஸ்டின் 250 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடுவோம். அப்போ அந்த 200 கொஸ்டினை திருப்பி நீங்கள் உட்காந்து படிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த February 10க்கான கிளாஸும் இருக்கும், பழைய கிளாஸும் இருக்கும். ஸோ அப்போ படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ குயிக்காகவே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, இல்லை எஸ்எஸ்சியில் நான் இந்த போஸ்ட்டில் இருக்க போகிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இல்லை பேங்கிங்கில் நான் பிஓவாக இருக்க போகிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து பெருசாக இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கான எஃபோர்ட்டை போடுங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். நெகட்டிவாக யாருனாலும் பேசுவாங்க. ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்க அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக இருங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவாக பேசுகிறவே இந்த இடத்துல தான் இருப்பான். இந்த இடத்துல இருந்துட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி உட்காந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஹைட்டில் இருக்கீங்க. இவங்களை திரும்பி பார்த்துட்டு கீழே வரணும்னு நினைக்கிங்களா, இன்னும் மேலே முன்னேறி போகணும்னு நினைக்கிங்களா? ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்டெல்லாம் விடுங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து முன்னேற முடியும். ஓகேவா? ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷமாக படிக்க, இவ்வளோ நாளாக படிக்கன்னு ஏதாவது உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் யார் பேசுகிறதே காதில் வாங்காதீங்க. கரெக்டாக உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 2024 ஃபுல்லாகவே எக்ஸாம் இருக்க போது. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் அழுத்தி சொல்கிறேன். நேற்று 2 வீடியோ போட்டிருப்பேன், ரயில்வேயோட கேலண்டர், அதுக்கப்புறம் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் 2 வீடியோ நேற்று அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 2024 மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷத்தை உங்களுக்கான வருஷமாக மாற்றுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இயர் என்னவா நம்ம ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் அடுத்து எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும்.
ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, 9043337935. ஓகே, எக்ஸாம் பற்றின டவுட்டு இல்லை இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் ரிப்ளை வரலை அப்படின்னா கால் பண்ணிடுங்க டேரெக்டாக. ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கும்போது 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆகும். அதனால் நீங்கள் வந்து கால் பண்ணியே கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு முக்கியமான டவுட்டு, ஏஎல்பி அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது டவுட்டு, இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது எனக்கு குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குமா, என்னோட ஏஜ் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி சின்ன சின்ன டவுட் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ திருப்பியும் நாம் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.